சூர்யாவோட கங்குவா படத்தினுடைய ட்ரெய்லர் உண்மையிலே பயங்கர மிரட்டலா இருந்தது. இப்படி ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்கார் சிவான்னு சொல்லி பயங்கர அப்ரிசியேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து வழக்கமான அந்த சாடல்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த படம் ஒரு பாகுபலி படம் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, பாகுபலியே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் செய்யப்படுது. ஆனாலும் ஒரு அந்த 2 நிமிஷம் 38 செகண்ட் ஓடக்கூடிய அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப அவ்வளவு கிரிப்பிங்காக இருக்குது. சூர்யாவோட அந்த ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் அட்டகாசமாக இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதில் நம்ம பாபி தியோல் ஆகட்டும், அப்புறம் சூர்யாவாகட்டும் 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறது புரியுது. அதுவும் அந்த ஒரு குறிப்பாக ஒரு வசனம் பேசுவார், சூப்பராக இருக்கும் அந்த வசனம். அவ்வளோ அழகாக பேசி நடிச்சிருக்காங்க. இந்த முதலையோட ஒரு சண்டையெல்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ட்ரெய்லரில் சூப்பராக வச்சுருக்காரு. அந்த முதலையை குத்தி தூக்கி போட்டு வெளில வர சீன்லாம் மாசா இருந்தது. அப்புறம் பெரிய அந்த கப்பல் செட்டு ஒன்று அட்டகாசமாக பண்ணியிருந்தார் சிறுத்தை சிவா. ஒட்டுமொத்தமாக ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இந்த கங்குவாவை கொண்டு போகிறாங்க. அதனால தான் இதை வந்து ஒரு 32 மொழிகளில் மிக 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 பிரம்மாண்டமாக அந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் பெரிய ஒரு உள்கூத்தே இருக்குது. என்னங்க படம் எப்போ ரிலீஸு அப்படின்னாக்க, கண்டிப்பாக அந்த படம் வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் ஏன் இப்போவே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு ஹாலிவுட்டில். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து சிறுத்தை சிவாவோட பர்த்டே, அதனால் ஒரு ட்ரெய்லர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ரிலீஸ் பண்ணாலும் இதில் ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க, கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸு. அந்த படத்துக்கே இன்னும் ஆடியோ லான்ச்சும் நடக்கலை, ட்ரெய்லரும் வரல. அதுக்குள்ளே எதுக்கு அக்டோபர் மாதத்தோட படத்தினுடைய ட்ரெய்லரை கொடுக்கணும் அப்படின்னாக்க, அதில் தான் பெரிய ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு. என்னென்னா, தியேட்டரில் வந்து அந்த இன்டர்வலில் எல்லா இடத்துலையும் கங்குவாவோட ட்ரெய்லர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1800 தியேட்டரில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கே வந்து ஒரு 8 கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணி ஒரு ட்ரெய்லரை எல்லா தியேட்டர்லையும் ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 4 காட்சி இருக்குன்னா 4 காட்சியிலையும் இன்டர்வல் இந்த ட்ரெய்லர் தான் ஓட போகுது. எப்படி அப்படின்னாக்க, விஜய் படத்தினுடைய கோட் படம் வரத்துக்கு முன்னாடி, அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ட்ரெய்லரை விட்டுட்டா, இப்போ ஆகஸ்ட் 15க்கு தங்கலான் மிகப்பெரிய படம் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க டிவாட்டி காலனி 2 வருது அந்த படம். அப்புறம் வந்து ரகுதாத்தா, கீர்த்தி சுரேஷ், ஒரு 3 பெரிய படம் வரதுனால இந்த படத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் நல்லா வருவாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு 4 நாள் வந்து லீவ் இருக்குது. அதை வந்து பயன்படுத்தி நம்ம ஒரு ட்ரெய்லரை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா செம ரீச் இருக்கும். இதை விட பப்ளிசிட்டி வேறு எதுவும் நமக்கு படத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சிவா சொன்னதுனால ப்ரொடியூசர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தேட்டர்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸு. எல்லா தேட்டரும் அந்த பிக் ஸ்க்ரீனில் அந்த கங்குவாவோட ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் போயிட்டு அந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. டெஃபினட்டாக வந்து இந்த படத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய ஐமேக்ஸ் மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும். அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் தேட்டருக்கு போயாவது பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கான மேக்கிங் அதில் இருக்குது, மெனக்கடல் இருக்குது, அவ்வளோ சிஜி ஒர்க் இருக்குது. கிட்டத்தட்ட 300 கோடியில் அந்த படம் உருவாகிருக்கு. உண்மையிலே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் படமாகவும் பிளாக் பாஸ்டர் படமாகவும் அமையும் அப்படிங்கலாம். அதனால் வந்து அவர் பெரிய ஸ்கெட்ச் போட்டு தான் 2 வருஷ உழைப்பை கொடுத்துருக்காரு. அது மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி சீனில் ஒரு இமேஜை காமிக்கிறாங்க, முகம் சரியாக இல்லாமல். என்ன அப்படின்னா, கங்குவா 2 வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. அதில் வந்து அவரோட தம்பி கார்த்தி தான் வில்லனாக நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரி நடிக்க போகிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு லீடு வேணும் இல்லையா, அதை இதிலே கொண்டு வராங்க. ஃபஸ்ட் பார்ட்லேயே அவரோட சீன் வருது. அந்த சீனை தான் அவங்க கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக காமிச்சிருக்காங்க. ஸோ கார்த்தியோட இமேஜ் மாதிரி தான் அதுவும் தெரியுது. அதனால் இந்த கடைசி சீனில் கார்த்தியோட என்ட்ரி இருக்கும். எப்படி வந்து விக்ரம் படத்தில் சூர்யா ரோலக்ஸாக உள்ளே இறங்கினாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப கங்குவா படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். தமிழில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உருவாகிருக்கு படம். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது. டெஃபினட்டாக சூர்யாவுக்கும் அண்ட் டீமுக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.